பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 29ஆம் நாள் கதை. இன்றைய கதை பகுதியில் தானம், தண்ணீர் தானம், அதாவது ஜலதானம், தடாக நிர்மாணம், விருட்சம், சத்திய பாஷாணம் போன்றவற்றின் மகிமையை நாம் கேட்கலாம். ஆலயத்தின் புராணம் கூறியவருக்கு தானம் செய்து கோபி சந்தன திலகத்தின் மகிமையை கூறும் கதை. ஆகவே பிரம்மதேவரை எண்ணிக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மனதில் நிரப்பிக் கொண்டு வாருங்கள், இன்றைய கதையை துவங்கலாம். பகவானின் நல்லொழுக்கங்களின் உருவமான பிராமணர்களுக்கு கொடுங்கள். தாங்கள் சாப்பிட விரும்பும் ஒருவராக இருந்தால் இந்த உலகில் என்னென்ன பொருள்களை தானம் செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். மகாத்மா, தாங்கள் குறிப்பாக தானியத்தை தானம் செய்ய விரும்புகிறீர்கள். தானியத்தை போன்ற தானம் இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்காது. இந்த உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகம் தானியத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த உலகில் தானியம் மட்டுமே பலம் மற்றும் வாழ்க்கை தானியத்தில் உள்ளது. நலனை விரும்பும் மனிதன் நிச்சயமாக தானியத்தை தானம் செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யும் துன்பப்படும் பிராமணருக்கு தானியத்தை கொடுப்பவன் கற்றவர்களில் சிறந்தவன். இந்த தானம் மறு உலகில் ஆன்மாவிற்கு அமைதிக்கான ஒரு வழியாகும். வழியில் இருக்கும் ஒரு பிராமணன் உணவு நேரத்தில் உங்கள் இல்லத்திற்கு வந்தால் நலனை விரும்பும் ஒரு மனிதன் நிச்சயமாக அவருக்கு தானியத்தை கொடுக்க வேண்டும். தானிய தானம் செய்பவர் மறு உலகத்திலும் இவ்வுலகத்திலும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார். இந்த அறியப்படாத நபருக்கு எந்த வலியும் இல்லாமல் தானியத்தை கொடுப்பவர் அனைத்து மதங்களின் பலனையும் பெறுகிறார். ஒருவர் கடந்த காலத்தை விமர்சிக்கவோ அல்லது அவருக்கு விரோதமாகவோ இருக்கலாகாது. அவருக்கு தானியத்தை வழங்குங்கள். அந்த தானத்திற்கு ஒரு சிறப்பு வெகுமதி உண்டு. ஒரு பெரிய பாவத்தை செய்த பிறகு ஒரு பிச்சைக்காரனுக்கு தானியத்தை தானம் செய்பவர் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். பிராமணருக்கு அளிக்கும் தானம் அழியாதது. பிராமணருக்கு அளிக்கும் தானம் சிறந்த பலன்களை தரும். தானிய தானம் செய்யும் போது பிச்சைக்காரனிடம் அவர் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர், எவ்வளவு படித்தவர் என்று கேட்காதீர்கள். தானியத்திற்காக அவர் எவ்வளவு பசித்தாலும் அவருக்கு அளிக்கும் தானம் சிறந்த பலன்களை தரும். எனவே மனிதர்கள் இந்த பூமியில் தானிய தானம் செய்ய வேண்டும். நீர் தானம் சிறந்தது. எல்லா தானங்களிலும் அது எப்போதும் சிறந்தது. ஒரு குளம் கட்டுபவர் 3 உலகங்களிலும் மதிக்கப்படுகிறார். தர்மம், அர்த்த மற்றும் காமத்தின் விளைவாக மனிதர்கள் இதை கூறுகிறார்கள். நாட்டில் வயலில் ஒரு பெரிய குளம் கட்டப்பட வேண்டும். இது உயிரினங்களுக்கு ஒரு சிறந்த தங்குமிடம். கடவுள்கள், மனிதர்கள், கந்தர்வர்கள், பிதாக்கள், நாகர்கள், ராட்சசர்கள், நிலையான உயிரினங்களும் நீரை தேக்கிக் கொள்கிறார்கள். மழை காலத்தில் மட்டுமே யாருடைய குளத்தில் தண்ணீர் இருக்கிறதோ அவருக்கு அக்னிஹோதரின் பலனை பெறுகிறார். குளிர்காலம் மற்றும் மழைக்காலம் வரை யாருடைய குளத்தில் தண்ணீர் இருக்கிறதோ அவருக்கு சாஸ்டர் கௌடானின் பலனை பெறுகிறார். வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் தண்ணீர் வற்றினால் ஞானிகள் அதிரத்ர மற்றும் அஸ்வமேத தீபங்களின் பலனை கொண்டு வருகிறார்கள். இப்போது மரங்களை நடுவதன் நன்மைகளை நான் தங்களுக்கு கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். மகா முனிவரான நாரத மாமுனிவரே, ஒரு மரத்தை நட்டு வளர்ப்பவர் தனது கடந்த கால மூதாதையர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் திருப்பிச் செலுத்துகிறார். மரங்கள், பூக்கள் மற்றும் பழங்களை வழங்குவதன் மூலம் இந்த உலகில் மனிதர்களை திருப்திப்படுத்துகின்றன. அவை இந்த உலகத்திலும் மறு உலகிலும் தர்மத்தின் மகன்களாக கருதப்படுகின்றன. உண்மைதான். உயர்ந்த நிலை, தவம், தியாகம், நற்செயல்கள், தேவரிஷி வழிபாடு, அனைத்து அத்விதிகளும் வித்யையும் உண்மையை அடிப்படையாக கொண்டவை. சத்தியமே யக்ஞம், தான, மந்திரம் மற்றும் சரஸ்வதி தெய்வம். சத்தியமே நடத்தை. சத்தியமே ஓம்காரம் என்று அழைக்கப்படும் பிரணவம். சத்தியத்தினால் காற்று வீசுகிறது.
சூரியன் சத்தியத்தினால் செயல்படுகிறது, நெருப்பு உண்மையினால் எரிகிறது, ஸ்வர்க்கம் சத்தியத்தினால் நிலைத்திருக்கிறது. மக்களிடையே சத்தே என்று கூறுபவர் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அனைத்து புனித ஸ்தலங்களிலும் நீராடியதன் பலனை பெறுகிறார். ஒரு அஜர் அசோமே வியர்க்கின் புன்னே மற்றும் சத்தேவை ஒரு தராசில் எடை போட்டால் அனைத்து யாகங்களுடன் ஒப்பிடும்போது சத்தே மேலானவர். தெய்வங்கள், மூதாதையர்கள் மற்றும் ரிஷிகள் சத்தேவை மட்டுமே நம்புகிறார்கள். சத்தே உயர்ந்த மதமாக கருதப்படுகிறது. சத்தே உயர்ந்த நிலையாக கருதப்படுகிறது. சத்தே கடவுளின் வடிவத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதனால்தான் நான் உங்களுக்கு சத்தேவை உபதேசிக்கிறேன். சத்தே பிரயான் மிகவும் கடுமையான தவம் செய்து சத்தே தர்மத்தை பின்பற்றி இந்த உலகத்திலிருந்து சொர்க்கத்தை அடைந்தார். சத்தே எப்போதும் பேசப்பட வேண்டும். சத்தேவை விட சிறந்தது எதுவுமில்லை. சத்தே என்பது ஒரு தேர் போன்றது, பிரகாசமானது, பரவியது மற்றும் இதயத்தில் தூய்மையானது. அதாவது அது தூய நீரை கொண்டது. யோகம் பெற்ற ஆண்களை தங்கள் மனதுடன் அதில் நீராட வேண்டும். மேலும் மனதால் செய்யப்படும் இந்த நீராடல் சிறந்தது என்று கருதப்படுகிறது. தங்களிடமும் மற்றவர்களிடமும் தங்கள் சொந்த மகனிடமும் கூட பொய் பேசாத ஆண்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள். வேதங்கள், யாகங்கள் மற்றும் மந்திரங்கள் எப்போதும் பிராமணர்களிடம் வசிக்கின்றன. ஆனால் உண்மையை கைவிடும் பிராமணர்களிடம் வேதங்கள் நன்றாக தெரியவில்லை. எனவே ஒருவர் உண்மையை பேச வேண்டும். இதை கேட்ட நாரத மாமுனிவர் பகவான் சங்கரரிடம், கடவுளே, இப்போது சிறப்பு தவத்தின் பலனை கூறுங்கள். ஏனெனில் கிட்டத்தட்ட அனைத்து சாதியினரின், முக்கியமாக பிராமணர்களின் தவமே பலம். இதை கேட்ட மகாதேவர், தவம் என்பது படைப்பு என்று நாரதர் கூறியதாக கூறினார். அப்போதிலிருந்து ஒருவர் சிறந்த பலன்களை பெறுகிறார். எப்போதும் தவத்தில் ஈடுபடுபவர்கள் எப்போதும் கடவுள்களின் துணையை அனுபவிக்கிறார்கள். அப்போதிருந்து மனிதன் முக்தியை அடைகிறான். அப்போதிருந்து ஒருவர் ஒரு பெரிய பதவியை அடைகிறார். ஒரு மனிதன் தன் மனதிலிருந்து எதை விரும்புகிறானோ, அறிவு, புதையல், நல்ல அதிர்ஷ்டம், அழகு போன்றவற்றை விரும்புகிறானோ அவை அனைத்தையும் தவத்தின் மூலம் பெறுகிறான். தவம் செய்யாதவர்கள் ஒருபோதும் பிரம்மலோகத்திற்கு செல்வதில்லை. ஒரு மனிதன் எதற்காக தவம் செய்கிறானோ அதை இம்மையிலும் மறுமையிலும் பெறுகிறான். குடிகாரன், பெண் வெறியன், பிரம்ம கொலையாளி, குருவின் மனைவி எடுப்பவன் போன்ற பாவி கூட தவத்தின் சக்தியால் அனைத்தையும் வெல்கிறான். நாரத மாமுனிவரே, அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். தவத்தின் பலனால் 86,000 உத்தோர்த்வேத முனிவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து தேவர்களுடன் பேரின்பத்தை அனுபவித்து வருகின்றனர். தவத்தின் மூலம் ராஜ்ய பதவி அடையப்படுகிறது. நட்சத்திரங்களும் கோள்களும் கூட தவத்தின் மூலம் ஒளிர்வுற்றுள்ளன. ஒரு மனிதன் தவத்தின் மூலம் அனைத்தையும் அடைகிறான். அவன் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறான். முனிவரே, காட்டில் பழங்களை வளர்த்து தவம் செய்பவனும் வேதங்களை முதலில் படிப்பவனும் இரண்டும் ஒன்றுதான். அவை படிப்புக்கும் தவத்திற்கும் சமம். வேதங்களை மகாத்வஜருக்கு கற்பிப்பதன் மூலம் நல்லொழுக்கத்தை பெறுபவன் சுயமாக படித்து பின்னர் அதை செய்வதன் மூலம் இரட்டிப்பு பலனை பெறுகிறான். எப்போதும் தவம் செய்து வேதங்களை பயிற்சி செய்வதன் மூலம் அறிவை பெற்று அந்த அறிவை மக்களுக்கு உணர்த்துபவன் உயர்ந்த நிலையை அடைகிறான். பசுக்கள், யானைகள், எருமை மற்றும் அழகான பசுக்களை தானம் செய்பவன் அனைத்து மக்களிடையேயும் அஸ்வமேதத்தின் உடைக்கப்படாத பலனை பெறுகிறான். சுபதரத்தை உழுது விதைத்து பழத்திலிருந்து வளர்ந்த அழகான நிலத்தை பெறுபவன் யாகங்கள் மூலம் அவற்றை செய்த திருப்தியை பெறுகிறான். நான் உங்களுக்கு கூறுகிறேன், புரோக்ஷணாபிஷேகம் செய்வது என்று அழைக்கப்படுகிறது. இது மலர்களால் செய்யப்படும் வழிபாடுகளால் கூட செய்யப்படுவதில்லை. இது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் தேவி சிவபெருமான் மற்றும் ஆயுதங்கள் வழங்குபவர்களின் ஆலயத்தில் மத நூல்களை ஓதப்படுகிறது. இதை செய்பவர் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகிறார். கடைசியில் சூரியலோகத்தை துளைத்த பிறகு பிரம்மலோகத்திற்கு சென்று 10 யுகங்கள் அங்கேயே தங்கிய பின்னர் அவர் இந்த பூமியில் பிறந்து ஒரு அரசராகிறார்.
பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயத்தில் வரலாறு மற்றும் புராணங்களின் வேதங்களை ஓத வேண்டும். அது மங்களகரமானது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் பிற கடவுள்களுக்கு வேறு எந்த வழியும் இவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. இவ்வளவு கூறிய பின்னர் மகாதேவர் நாரத மாமுனிவரிடம் மேலும் கூறுகிறார். இந்த நாரதர் இந்த விஷயத்தில் ஞானிகள் ஒரு பண்டைய வரலாற்றை கூறுகிறார்கள். இந்த வரலாறு மிகவும் பழமையானது, நல்லொழுக்கம் கொண்டது, அனைத்து பாவங்களையும் அளிப்பவர் மற்றும் மிகவும் மங்களகரமானவர். தேவரிஷி நாரத மாமுனிவரே, பிரம்மதேவரின் மைந்தரான சனத்குமாரர் உலகத் தந்தை பிரம்மதேவரை வணங்கிய பின்னர் அந்த நிகழ்வை எனக்கு கூறினார். சனத்குமாரர் கூறினார், ஒரு நாள் நான் தர்மராஜரை சந்திக்க சென்றிருந்தேன். அங்கு அவர் பல்வேறு வகையான துதிகளை பாடி என்னை மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் வரவேற்றார். அதன் பிறகு என்னை அவர் ஒரு இருக்கையில் வசதியாக அமரச் செய்தார். அந்த இருக்கையில் அமர்ந்த போது ஒரு அற்புதமான விஷயத்தை நான் கண்டேன். ஒரு தங்க விமானத்தில் அமர்ந்திருந்த ஒரு மனிதர் அங்கு வந்தார். அவரை கண்டதும் தர்மராஜர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து பார்வையாளரின் வலது கரத்தை பிடித்து பிரார்த்தனை செய்து அவரை முழுமையாக வரவேற்றார். அதன் பிறகு அவரும் அவரிடம் இவ்வாறு கூறினார். அவரிடம் தர்மத்தை காணும் பெரிய மனிதர், நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் என் அருகில் அமருங்கள். இல்லையென்றால் இரண்டாவது நபர் ஒரு பெரிய விமானத்தில் அமர்ந்தபடி அங்கு வந்தார். தர்மராஜர் தாழ்மையான நோக்கங்களுடன் அவரை விமானத்திலும் வணங்கினார். பின்னர் தர்மராஜ் இந்த புதிய நபரிடமும் அதையே செய்தார். அவர் முதல் நபரிடம் மிகுந்த மரியாதையுடன் உரையாடினார். இதை கண்ட பிறகு நான் மிகவும் பாக்கியவானாக உணர்ந்தேன். அவர் என்ன செயல் செய்ததால் அவர் மிகவும் திருப்தி அடைந்தார் என்று நான் தம்மிடம் கேட்டேன். இந்த இருவரும் என்ன செயல்களை செய்ததால் இவ்வளவு பெரிய வெகுமதியை பெற்றனர்? பூமியில் வைத்தீஸ்வரம் என்ற ஒரு பிரபலமான நகரம் உள்ளது. அங்கு புகழ்பெற்ற தரபால் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயத்தை கட்டி அதில் அவரை நிறுவினார். அந்த நகரத்தில் வசிக்கும் அனைத்து மக்களும் இறைவனை தரிசனம் செய்ய உத்தரவிட்டார். நகரத்திற்குள் கட்டப்பட்ட அந்த அழகான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயம் இப்போது மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. பின்னர் மன்னர் முதலில் பிராமணர்கள் போன்றவர்களின் சமூகத்தை வணங்கினர். பின்னர் சிறந்த புத்திசாலி மக்களை வணங்கினர். இந்த புராணத்தை அறிந்த கல்வியில் சிறந்த ஒரு சிறந்த பிராமணரை மன்னர் கதை சொல்லியாக நியமித்து அவரை ஒரு சிறப்பு வழியில் வணங்கினார். பின்னர் கரம்ஷா கந்த புஷ்பம் மற்றும் பிற சடங்குகளுடன் புத்தகத்தை வணங்கிய பின்னர் மன்னர் மிகவும் பணிவுடன் கதை கூறி பிராமணரிடம், பெரிய பிராமணரே, நான் இந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானின் ஆலயத்தை கட்டினேன். அதில் 4 சாதிகளின் சமூகமும் மதத்தை கேட்கும் ஆர்வத்துடன் ஒன்று சேர்ந்துள்ளது. எனவே நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். இதிலிருந்து இந்த 100 தங்க நாணயங்களை சிறந்த வாழ்வாதாரமாக ஏற்றுக்கொண்டு ஒரு வருடத்திற்கு ஒவ்வொரு நாளும் கதையை கூற வேண்டும். வருட கடைசியில், அதாவது ஆண்டின் முடிவில், நான் உங்களுக்கு அதிக பணம் கொடுப்பேன். முனி சிரேஷ்டரே, இந்த வழியில் நாரத மாமுனிவரே, அரசரின் விருப்பத்தின் காரணமாக கதை கூறுபவரின் செயல் அங்கே தொடங்கியது. வருடம் செல்ல செல்ல அரசரின் வாழ்க்கை முடிவிற்கு வந்தது. அவர் உயிர் துறந்தார். பின்னர் நானும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் அவருக்காக ஸ்வர்க்கத்திலிருந்து ஒரு விமானத்தை அனுப்பினோம். இங்கு வந்த மற்ற பிராமணர்கள் சப்சாங்கின் துணையுடன் சிறந்த மதத்தை கேட்டு அவர்களின் இதயங்களில் கடவுள் பக்தி எழுந்தது. முனி சிரேஷ்டரே, நாரத மாமுனிவரே, பின்னர் அவர் அந்த சிறந்த கதை கூறியின் பரிக்கிரமத்தை செய்து அவருக்கு தங்கத்தை நன்கொடையாக வழங்கினார். நல்ல மனிதருக்கு தானம் செய்வதன் மூலம் அவர் இந்த வகையான பலனை பெற்றார். நாரத மாமுனிவரே, இந்த வழியில் இந்த இருவரும் செய்த செயலை குறித்து நான் தங்களுக்கு கூறினேன். மகாதேவர் நாரத மாமுனிவரிடம், இந்த புனித நிகழ்வை சிறப்பாக கேட்கும் ஞானிகள் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் துரதிருஷ்டத்தை சந்திப்பதில்லை என்று கூறுகிறார். தேவரிஷிமான நாரத மாமுனிவரே, இப்போது நான் தங்களுக்கு இன்னொரு விஷயத்தை கூறுகிறேன். நான் கேட்ட கோபி சந்தனத்தின் மகத்துவத்தை கேளுங்கள். இப்போது நான் அதை தங்களுக்கு
உங்களுக்கு கூறுகிறேன். பிராமணர், சத்திரியர், வைசியர் அல்லது சூத்திரர் யாராக இருந்தாலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தராக இருந்து அவரது வழிபாட்டில் அர்ப்பணிப்புடன் இருந்து கோபி சந்தனத்தை தனது உடலில் பூசிக்கொண்டால் அவர் கங்கை நீரில் நீராடியவரைப் போல் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் நலனை விரும்பும் கோபி சந்தனத்தின் திலகம் பூசுவது அவசியம். மற்ற இடங்களில் சந்தனம் ஒரு விளக்கை போல பூசப்பட வேண்டும். உங்கள் ஆர்வத்தின்படி அதன்படி பல்வேறு உடல் பாகங்களில் சந்தனம் பூசுங்கள். இதற்கு சிறப்பு வேம்பு எதுவும் இல்லை. தாய் முதல் பிராமணர் வரை, சண்டாளர் வரை அனைத்து ஆண்களும் கோபி சந்தனத்தின் திலகம் அணிவதன் மூலம் தூய்மையாகிறார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களுக்கு இடையே எந்த வித்தியாசமும் இருக்கலாகாது. அவர்கள் இந்த உலகில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம். துளசி இலைகள் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட மாலை. இங்கே நாம் துளசி மரத்தால் செய்யப்பட்ட மாலையை அணிவது குறித்து பேசுகிறோம். எனவே மரத்தால் செய்யப்பட்ட மாலையை அணிவதன் மூலம் ஒரு பிராமணர் நிச்சயமாக முக்தியை அடைகிறார். மரணத்தின் போது கூட நெற்றியில் கோபி திலகம் சூடியவர் ஒருபோதும் வெகு தூரம் செல்வதில்லை. பிராமணரே, இந்த பூமியில் குடிகாரர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொலை செய்பவர்கள் மற்றும் தகாத உறவு கொண்ட பெண்களுடன் உடல் உறவு கொள்பவர்களும் இறைவனின் பக்தர்களை கண்டு பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். நானும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். பாத்ரபத மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 29ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.